அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். மனிதன் ஏன் வாழ்க்கையில் பிறந்தது முதல் இன்று வரை மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எதிர்பார்க்கின்றான்? அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் தன்மையின் சுபாவமே ஆனந்தமயமானது. இந்த ஜீவனானது, உயிரானது ஆனந்தம் என்கின்ற உயிரிலிருந்து இருப்பதினால், ஆனந்தம் என்கின்ற உணர்வில் இயக்குவதினால் மனிதன் எதிர்பார்ப்பது நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, திருப்தி என்கின்ற ஆனந்தத்தை தான் தேடுகின்றார். உள்ளுக்குள் நடக்கக்கூடிய இந்த ஆனந்த உணர்வை வெளியில் தேடுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உள்ளுக்குள் நடக்கக்கூடிய அந்த ஆனந்த உணர்வை உள்ளுக்குள் தேடுங்கள். ஆனந்தத்தை உணர்வதற்கு சிறப்பான ஒரு வழி, நேரடியான ஒரு வழி தியானம். ஆத்ம தியானங்களை செய்வதினால் ஒரு மனிதன் நிறைவுத்தன்மையும் பரிபூரணத்தையும் நிம்மதியையும் ஆனந்த உணர்வையும் அனுபவிக்க முடியும். இந்த ஆனந்த உணர்விலிருந்து சிந்தித்தாலோ, ஆனந்த உணர்விலிருந்து செயல்படுத்தினாலோ அந்த செயல் ஆனந்தமான நிறைவுத்தன்மையிலேயே முடியும். இதைத்தான் முன்னோர்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொன்னார்கள். ஆகையால் ஆனந்தமாக வாழுங்கள், ஆனந்தத்தை உணருங்கள். ஆனந்த நன்றிகள்.